தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னாலே கூட்டணி தர்மத்தை பயங்கரமா கடைபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம கட்சியெல்லாம் கூட்டணியை கடைபிடிக்காதா அப்படின்னு நீங்க எடக்கு முடக்க கேட்க கூடாது. நாம ரொம்ப கலவரமா கடைபிடிப்போம் அப்படிங்கறத நான் அப்படி சொன்னேன். கலவரம் சொல்லும் பொழுதே எப்படி தடுமாறுது, அந்த அளவுக்கு நாம இருப்போம். அதனால இப்ப சிலிண்டருடைய விலையை குறைச்சு மகளிருக்கு மரியாதையை அப்படின்னு சொன்னாங்கல்ல, மகளிருடைய வாழ்க்கையெல்லாம் மேம்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதை பத்தி ஒரு கேள்வி நம்ம கேள்வியாளர்கள் கேட்டாங்க. தேர்தல் நேரமா பார்த்து விலையை குறைப்பாங்கன்னு கேட்டா நம்ம ஐயா ஜி.கே. வாசன் இருக்கார்ல, அவர் நேக்கா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது எப்படின்னா, ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்ல கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் அப்படியே வளைஞ்சு போற ஆட்டோக்காரங்க மாதிரி அண்ணன் துண்டு வேணால் வழுக்கலாம், ஆனால் ஜி.கே. வாசன் ஐயா பேச்சு ஒரு பொழுது வழுக்காது. பாப்போம். கடந்த 4 நாட்களாக 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் ரூபாய் 100 குறைத்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, அவர்கள் பணிக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை மத்திய பாஜக அரசு உரிய சரிய நேரத்தில் செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க எதிர்கட்சிகள் தேர்தலிலே தோல்வி ஜுரத்திலே எது வேண்டுமானாலும் கூறலாம், ஆனால் சொன்னதை செய்பவர் பிரதமர், மத்திய அரசு என்று நிரூபித்திருக்கிறது. இதே வீட்டு கேஸ் 100 ரூபாய் குறைக்கின்றேன் என்று கூறிய திமுக அரசு சொன்னதை செய்யாது என்று இன்று நிரூபித்திருக்கிறது. இதைதான் வாக்களிக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கும் போது நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அவருடைய வரவு என்பது என்டிஏ கூட்டணிக்கு நல்ல வரவு, மரியாதைக்குரிய வரவு, வெற்றி வரவு. திரு சரத்குமார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன்.